வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஹிந்தியில் எப்படி ஒரு சின்ன சின்ன சென்டென்ஸ் எழுதுறது, அதுக்கு தேவையான பேசிக் கிராமர் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு குழந்தை விளையாடி கொண்டிருக்கிறது. இதை நம்ம ஹிந்தியில் எழுதலாம். ஒன்று அப்படின்றது ஏக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பெண் குழந்தையினால நம்ம பச்சி அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறோம். விளையாடுதல் அப்படின்றத ஹிந்தியில் கேல் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. கேல் அப்படின்னா ப்ளே அப்படின்னு அர்த்தம். இங்கே ரஹி அப்படின்ற வேர்டு எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ரஹின்ற வேர்டு ஒரு கண்டினியூஸ் இப்போ தொடர்ந்து நடைபெற ஒரு செயலை சொல்கிறப்ப யூஸ் பண்ணுவாங்க. ரஹீஹே அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் யூஸ் பண்ணுறது. ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு நவுன் எல்லா நவுனுமே பார்த்தீங்கன்னா ஒன்று இல்லாட்டி ஆண்பால் இல்லாட்டி பெண்பால் தான் சொல்லுவாங்க. ஹிந்தியில் அந்த நியூட்ரல் ஜென்ரல் இல்லை. இப்போ பச்சி அப்படின்றது ஒரு பெண். ஸோ அதனால நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே ரஹி அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணுறோம். இதுவே ஆணாக இருந்துச்சுன்னா ரஹா அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவாங்க. இனி வரப்போகிற அந்த சென்டென்ஸ் வரும்போது நம்ம அதை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, ரஹின்ற வேர்டு ஒரு பெண்பால் சிங்குலர் ப்ளூரல் ரெண்டுலேயுமே ரஹி அப்படின்னு தான் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே சிங்குலராக இருந்துச்சுன்னா ஹே அப்படின்னு வரும். அந்த சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்துச்சுன்னா நம்ம ஹெயின் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். அப்போ ஒரு குழந்தை விளையாடி கொண்டிருக்கிறது. ஏக் பச்சி கேல் ரஹி ஹே. ஒரு குழந்தை பந்துடன் விளையாடி கொண்டிருக்கிறது. இது ஆண். இது ஒரு பாய்னால நம்ம ஏக் பச்சா, பாய் சைல்டுனால ஏக் பச்சா அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறோம். பந்துடன் அப்படின்றது பந்து அப்படின்றது ஹிந்தியில் கேந்து. பந்து அப்படின்றது ஹிந்தியில் கேந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. பந்துடன் அப்படின்றப்போ கேந்து சே அப்படின்னா வித் பால். கேந்து சேனா வித் பால். பந்துடன் கேல் ரஹாஹே. ஸோ இது பார்த்திங்கன்னா, இது ஒரு பாய்னால நம்ம இங்கே ரஹா அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறோம். சிங்குலர்னால நம்ம இங்கேயும் ஹே அப்படி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். கேல் அப்படின்னா விளையாடுதல். கேல் ரஹாஹே அப்படின்னா இஸ் பிளேயிங் அப்படின்னு அர்த்தம். ஒரு பையன் பந்துடன் விளையாடி கொண்டிருக்கிறான். ஏக் பச்சா கேந்து சே கேல் ரஹா ஹே. ஸோ இந்த படத்தில் குழந்தைங்க புக்கு வாசித்துட்ருக்காங்க. குழந்தைகள் புத்தகம் வாசித்து கொண்டு இருக்கிறார்கள். ஸோ இதை நம்ம ஹிந்தியில் எழுத போகிறோம். சில்ட்ரன் அப்படின்றது பச்சே அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம் ப்ளூரலில். புக் அப்படின்றது புஸ்தக். ரீடிங் அப்படின்றது பட் ரஹே ஹைன். பட் ரஹே ஹைன் அப்படின்னா ஆர் ரீடிங். ஸோ இது ப்ளூரல்னால இங்கே ரஹே அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ப்ளூரல்னால ஹே யூஸ் பண்ண மாட்டோம். ஹெயின் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். பச்சே புஸ்தக் பட் ரஹே ஹெயின். குழந்தைங்க புக்கு வாசித்துட்ருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா, ஆண்பாலில் சிங்குலர்னால் ரஹா வரும். அதே மாதிரி ஆண்பாலில் ப்ளூரல்னால் ரஹே வரும். பெண்பாலில் சிங்குலரில் ரஹி வரும். ப்ளூரல்லையும் ரஹி தான் வரும். பூனை ஜன்னலில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. பூனை அப்படின்றது ஹிந்தியில் பில்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜன்னல் அப்படின்றது கிடுக்கி. மெயின் அப்படின்னா ஜன்னலில். கிடுக்கி மெயின் அப்படின்னா ஜன்னலில் அப்படின்னு அர்த்தம். மெயின்னா இன் அப்படின்ற வேர்டு மீனிங் யூஸ் பண்ணுவாங்க. உட்கார்தல் அப்படின்றதுக்கு ஹிந்தியில் பைட் அப்படின்ற வேர்டு. இது பில்லின்றது ஹிந்தியில் பெண்பாலாக சொல்லுவாங்க பூனையை. அதனால தான் இங்கே ரஹி அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணுறாங்க. ஒரு பூனைனால நம்ம இங்கே ஹே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எழுதுகிறோம். பைட் ரஹி ஹே அப்படின்னா இஸ் சிட்டிங் அப்படின்னு அர்த்தம். பூனை ஜன்னலில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. பில்லி கிடுக்கி மே பைட் ரஹி ஹே. ஒரு பையன் குடை பிடித்து கொண்டு இருக்கிறான். ஒரு பையன் அப்போ ஏக் லடுக்கா. குடை அப்படின்றது ஹிந்தியில் சாத்தா. இதுக்கு ஹோல்ட் அப்படின்றது பக்கட் ரஹாஹே. பக்கட் ரஹாஹே அப்படின்னா இஸ் ஹோல்டிங். இது பையனால் நம்ம இங்கே ஹரஹான்னு யூஸ் பண்ணுறோம். ஒரு பையன் குடைப்பிடித்து கொண்டு இருக்கிறான். ஏக் லடுக்கா சாத்தா பக்கட் ரஹாஹே. ஸோ இங்கே ஒருத்தவர் கொடை பிடிச்சிட்டு ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காரு. இது எப்படி ஹிந்தியில் சென்டென்ஸாக எழுதலான்னு பார்க்கலாம். ஸோ ஒரு ஆள் பர்சன் அப்படின்றத நம்ம ஹிந்தியில் ஆத்மி அப்படின்னு சொல்லுவாங்க. குடைக்கு சாத்தா. பக்கடுனா பிடிக்கிறது. பக்கட் கர் அப்படின்னா பிடிச்சிட்டு. ஸோ வெர்போட கர் சேர்த்தாங்கன்னா பிடிச்சிட்டு அந்த மாதிரி வரும். இப்போ லே அப்படின்னா எடுக்கிறது. லேக்கர்னால் எடுத்துட்டு. கா அப்படின்னா சாப்பிட்றது. காக்கர் அப்படின்னா சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி. ஸோ இங்கே பக்கட் கர் அப்படின்னா பிடிச்சிட்டு. சடக் பர். சடக்னா ரோடு. பர் அப்படின்னா ஆன்
அட் அப்படின்ற அர்த்தம். சடக் பர் அப்படின்னா ரோடில். சல் ரஹாஹே அப்படின்னா நடந்து போயிட்டு இருக்காரு. ஆத்மி சாத்தா பக்கட்கர் சடக் பர் சல் ரஹாஹே. ஒரு ஆள் கொடை பிடிச்சிட்டு ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காரு. நதியில் சில பேர் குளித்து கொண்டு இருக்கிறார்கள். இங்கே நதி மே, ஸோ நதியில் அப்படின்றது நதி மெயின். நம்ம வந்து மெயின் அப்படின்னா முன்னாடியே பார்த்துருந்தோம், இன் அப்படின்னு அர்த்தம். நதி மெயின் நதியில். குச் லோக் சில பேர். குச் லோக் குச்னா வந்து சில, லோக்னா வந்து பீப்புள். குச் லோக் சில பேர். குளிக்கிறதுக்கு வந்து ஹிந்தியில் நஹா. நஹா ரஹே ஹைன் ஆர் பாத்திங். நஹா ரஹே ஹைன்னா ஆர் பாத்திங். ஸோ இது வந்து ப்ளூரல்னால இங்கே நம்ம ரஹே ஹைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதுகிறோம். நதி மெயின் குச் லோக் நஹா ரஹே ஹைன். நதியில் சில பேர் துணிகள் துவைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஸோ இதை எப்படி ஹிந்தியில் எழுதுன்னு பார்க்கலாம். நதியில் அப்படின்றப்போ நதி மெயின், சில பேர் குச் லோக், துணி அப்படின்றது கப்படே. கப்படே வாஷ் பண்ணுறதுக்கு ஹிந்தியில் தோ அப்படின்னு சொல்லுவாங்க. கப்படே தோ ரஹே ஹைன். தோ ரஹே ஹைன்னா ஆர் வாஷிங் அப்படின்னு அர்த்தம். நதி மே குச் லோக் கப்படே தோ ரஹே ஹைன். நதியில் சில பேர் துணிகள் துவைத்து கொண்டிருக்கிறார்கள். படத்தில் 2 மரங்களை பார்க்க முடிகிறது. ஸோ அதை எப்படி ஹிந்தியில் எழுதுன்னு பார்க்கலாம். ஸோ படத்தில் அப்படின்றப்போ சித்ர மெயின். படம் அப்படின்றது சித்ரா, சித்ர மெயின் 2 மரங்கள். அப்போ தோ பேடு. ஸோ பேடோட ப்ளூரலும் பேடு தான். ஸோ தோ பேடு பார்க்க முடிகிறது அப்படின்னா திகாயி தே ரஹே ஹைன். திகாயி தே ரஹே ஹைன்னா வந்து விசிபிள், அப்பியர் அப்படின்னு அர்த்தம். ஸோ சித்திரமே தோ பேட் திகாயி தே ரஹே ஹைன். பறவைகள் மரத்தின் கிளையில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறது. ஸோ பறவைகள் அப்படின்னு சொல்கிறப்போ சிடியான். ஒரு பறவைனா சிடியா, பறவைகள் அப்படின்றப்போ சிடியான். மரத்தின் கிளையில், அப்போ பேடுக்கு டால் பர். ஸோ மரம்ன்றது பேடு. ஸோ அதோட பிரான்ச்சஸ்க்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டால் அப்படின்னு சொல்லுவாங்க. பேடுக்கு டால் பர் அப்படின்னா வந்து கிளையில். ஸோ பர்னா வந்து ஆன் அட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே எதுக்காக கீ அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ கீக்கு அப்புறம் வர வேர்டு வந்து என்னென்னா டால். டால் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஸ்திரீலிங்க, ஸோ பெண் பால். ஸோ அதனால தான் வந்து இங்கே என்னென்னா பேடு கீ கீ அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறாங்க. இங்கே வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா பைட் ரஹி ஹெயின். ஸோ வந்து இது ப்ளூரல்னாலும் பெண் பாலில் நம்ம ரஹி அப்படின்னு தான் யூஸ் பண்ணணும். ஸோ ப்ளூரல் நம்ம வந்து ப்ளூரல்னால வந்து ஹெயின் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். சிடியான் பேடுக்கி டால் பர் பைட் ரஹி ஹெயின். பறவைகள் மரத்தின் கிளையில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறது. ஸோ இங்கே வந்து இது டால்னால தான் வந்து இங்கே வந்து என்னென்னா கீ அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உஸ்கி பேட்டி. ஸோ வந்து அவருடைய மகள். உஸ்கா பேட்டா அவருடைய மகன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேட்டி அப்படின்றது வந்து டாட்டர். ஸோ ஸ்திரீலிங், அதனால தான் வந்து இங்கே வந்து கீ அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறாங்க. பேட்டா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா புருஷலிங்க. ஸோ அப்போ வந்து இங்கே என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா கா அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வர வேர்டு வந்து என்ன ஜெண்டரோ அதை பேஸ் பண்ணி நம்ம கா கீ வந்து யூஸ் பண்ணணும். பூவிற்கு மேலே பட்டாம்பூச்சி பறந்து கொண்டிருக்கிறது. ஸோ இது எப்படி ஹிந்தி எழுதுன்னு பார்க்கலாம். ஸோ பூ அப்படின்றது வந்து ஹிந்தியில் ஃபூல் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலே அப்படின்றது கே ஊப்பர். ஸோ கே ஊப்பர்னா ப்ரிப்போசிஷன் அபவ் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஃபூல் கே ஊப்பர் அப்படின்னா பூவிற்கு மேலே. பட்டர்ஃப்ளை அப்படின்றது வந்து தித்தலி. இஸ் ஃப்ளையிங் அப்படின்றது உட் ரஹி ஹேன். உட் பறக்கிறதுக்கு வந்து உட் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. உட் ரஹி ஹே அப்படின்னா வந்து இஸ் ஃப்ளையிங். ஃபூல் கே ஊப்பர் தித்தலி உட் ரஹி ஹே. பூவிற்கு மேலே பட்டாம்பூச்சி பறந்து கொண்டு இருக்கிறது. ஒரு பையன் பட்டம் பறப்பித்து கொண்டு இருக்கிறான். ஒரு பையன் அப்படின்றப்போ ஏக் லடுக்கா. A boy is flying a kite. இங்கே வந்து பட்டம் அப்படின்றது வந்து பதங், கைட் அப்படின்றது பதங் அப்படின்னு சொல்லுவாங்க. உடா ரஹாஹே பரப்பித்து கொண்டிருக்கிறான் அப்படின்னா உடா ரஹாஹே. ஒரு பையன் பட்டம் பரப்பித்து கொண்டிருக்கிறான். ஏக் லடுக்கா பதங் உடா ரஹாஹே.